வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மெடிடி. சோ இன்னைக்கு நாட்டு நடப்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஜூன் 2ஆம் தேதி ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய பாலியல் வன்கொடுமை வழக்குல குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளியின் நிரூபணமான ஞானசேகரனுக்கு தண்டனை தீர்ப்பு சொல்ல போறாங்க அப்படின்னு அந்த தீர்ப்பும் இப்ப வெளியாகி இருக்கு. சோ ஞானசேகரன் மேல 11 பிரிவுகளுக்கு கீழே குற்றங்கள் சுமத்தப்பட்டிருந்தது. அந்த 11 பிரிவுகளுக்கும் சேர்த்து தனித்தனியா தண்டனை கொடுத்திருக்காங்க. சோ டோட்டலா அந்த தண்டனை எப்படி முடிவாயிருக்கு அப்படின்னா 30 ஆண்டுகளுக்கும் குறையாத ஆயுள் தண்டனை பிளஸ் 90,000 அபராதம் கட்டணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அந்த தண்டனையை, அதாவது அந்த 11 பிரிவுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய தண்டனையை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, விருப்பத்துக்கு மாறாக அத்துமீறி நடந்ததுக்கு 3 மாதம், சட்டவிரோதமா தடுத்து நிறுத்தினதுக்கு 1 மாதம், இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணிட்டு கடுமையான தாக்குதலுக்கு 7 ஆண்டுகள் பிளஸ் 10,000 அபராதம், பாலியல் வன்கொடுமைக்கு 30 ஆண்டுகள் தண்டனை குறைப்பு இல்லாமல் ஆயுள் தண்டனையும் 25,000 அபராதம், இப்படி டோட்டலா சேர்த்து இந்த தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. ஒரு பக்கம் எல்லாருமே இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்காங்க. 30 ஆண்டுகளுக்கு குறையாத ஆயுள் தண்டனை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வரவேற்றுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அரசு தரப்பு வழக்கறிஞரான மேரி ஜெயந்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பயமுறுத்துறதுக்காகத்தான் செல்போன்ல நானும் அந்த அண்ணா பல்கலைக்கழக ஊழியர் தான் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி ஞானசேகரன் பேசியிருக்கிறதாவும், அவருடைய போன் பிளைட் மோட்ல இருந்தது நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஃபைனலா இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, யார் அந்த சார்ன்ற क्वेश्चन ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு இனிமே இந்த வழக்குல வேற ஒருத்தர் சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிற கருத்தை யாராவது தெரிவிச்சாங்கன்னா அது நீதிமன்ற அவமதிப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஞானசேகரன் தான் குற்றவாளின்னு சொன்னதுக்கே நம்ம முதல்வர் ஐயா பயங்கரமா சந்தோஷப்பட்டு நிறைய ட்வீட் எல்லாம் போட்டாரு. பாருங்க, நாங்க 5 மாசத்துல இதுக்கான தீர்ப்பை வாங்கி கொடுத்திருக்கோம் அப்படின்னு. இப்ப தண்டனை அறிவிக்கப்பட்டதும் சும்மா இருப்பாரா? உடனே இன்னொரு ட்வீட்டையும் அவர் போட்டிருக்காரு. அதுல அவர் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. பெண்கள் பாதுகாப்பு பத்தி வேஷம் போட்டு பேசுறவங்களுக்கு எல்லாம் இது பதிலளிக்கிற விதமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல ஹைலைட்டா அவர் என்ன விஷயம் மென்ஷன் பண்ணிருக்காரு அப்படின்னா, இளம் பெண் ஒருவருக்கு நிகழ்ந்த அநீதியில் கூட அரசியல் ஆதாயம் தேட நினைக்கும் சின்ன புத்தி கொண்ட சிலரின் எண்ணம் இதனால் தவிடுபொடியாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரை இவர் மென்ஷன் பண்றாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இதுக்கு ரிப்ளை ட்வீட்டா எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சில விஷயம் சொல்லியிருக்காரு. அந்த ட்வீட்ல அவர் என்ன மென்ஷன் பண்ணிருக்காரு அப்படின்னா, இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய வழக்குல திமுக அனுதாபி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க மகளிர் நீதிமன்றம் அப்படிங்கறத குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இது எதனால அப்படின்னா, திமுக காரங்க நிறைய சித்து வேலைகள்லாம் செஞ்சாங்க ஞானசேகரனை காப்பாத்தணும்னு. ஆனா அதிமுக சார்புல போடப்பட்ட பிரஷர் தாங்க முடியாம தன்னுடைய கட்சியை சேர்ந்தவங்களுக்கே கடைசியில தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சுன்னு சொல்லி நாங்க பிரஷர் கொடுத்ததுனாலதான் இது நடந்திருக்கு அப்படிங்கறத ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லங்க, பாதிக்கப்பட்ட மாணவியோட குரலாக எப்பவுமே அதிமுக ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். எஃப்ஐஆர்ல யார் அந்த சார்னு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. ஆனா விசாரணையின் போது ஏன் அந்த சாரை ரூல்ட் அவுட் பண்ணீங்க? ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளின்னு சொல்லி ஏன் அவசர அவசரமா தீர்ப்பு வாங்கி கொடுத்தீங்க ஒரு பெரிய क्वेश्चन மார்க்கா கேட்டிருக்காரு. யார் அந்த சார்ன்ற கேள்வி போய் அந்த சாரை காப்பாத்தினது யாரு அப்படிங்கிற ஒரு क्वेश्चन வச்சிருக்காரு. இது கேள்வியாவே இருந்தராது. அதிமுக ஆட்சி அமைஞ்சதும் இந்த கேள்விக்கான பதில் கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது போக ஸ்டாலின் சாரே நினைச்சாலும் இந்த சாரை காப்பாற்ற முடியாது அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு. என்ன கொடுமை சரவணனது. நேத்து ஒரு கருத்தரங்கத்துல நம்மளுடைய தமிழகத்தினுடைய முன்னாள் பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்கள் கலந்துகிட்டு இருந்தாரு. அதுல ஒரு விஷயத்த அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடந்துச்சு இல்லையா, ஆபரேஷன் சிந்தூருடைய பிளானிங், எக்ஸிகியூஷன், இந்த மொத்த டைமிங்கையும் சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா அதுல 15% நேரம் இந்த ஃபேக் நரேட்டிவ்ஸை பிரேக் பண்றதுல மட்டுமே போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பெருசா ஒண்ணும் இல்லைங்க, வழக்கம் போலதான் நம்ம இந்தியால உட்காந்துக்கிட்டே பாகிஸ்தான் பாவம், பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணணும், இந்த போரெல்லாம் வேண்டாம், அதுவும் இந்தியா தோத்துருச்சு, கவுந்துருச்சு, அமெரிக்கா பேச்சை கேட்டு பயந்துருச்சுன்னு எக்கச்சக்க விஷயங்கள் நம்ம இந்தியால இருந்தே பேசினாங்க இல்லையா. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்தியா இந்த மாதிரியான தாக்குதல்லாம் நடத்தி இருக்கு, இந்த மாதிரி பதிலடி கொடுத்திருக்குன்னு அந்த எக்ஸ்பிளனேஷனுக்காகவே 15% நேரம் போயிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. டேமேஜ் இஸ் வெரி ஹை. இன்னைக்கு நம்ம ஒரு ரஃபேல் விமானத்தை பத்தி நம்ம பேசுறோம். நம்முடைய ஆர்மி சீஃப் சிங்கப்பூர்ல நேற்று சின்னதா ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்தினார். எங்களுக்கு விமானம் வீழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நேற்று நம்முடைய ஆர்மி சீஃப் பயன்படுத்துறாங்க முதலாக. இதை உடனே எதிர்கட்சிகள் சில நண்பர்கள் அப்படியே பேசுறாங்க, இல்லை நம்ம விமானம் விழுந்துருச்சு. நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். Day 1 மே 7ஆம் தேதி நம்முடைய ஏர்ஃபோர்ஸுக்கு நம்ம கொடுத்த ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட், வெரி கிளியர் ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட். காலையில் ஏர்ஃபோர்ஸ் அவங்க எடுத்துக்கிட்ட
முப்படைகள் எடுத்த ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் இஸ் ஒன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மளுடைய முக்கிய எதிரி வந்து சைனா தான், பாகிஸ்தான் கிடையாது. பாகிஸ்தான் வந்து சைனாவோட ஒரு ப்ராக்சி தான் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காரு. சைனாவே அவங்களோட ஆயுதங்களை டெஸ்ட் பண்றதுக்கு தான் பாகிஸ்தான் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால பாகிஸ்தானை வந்து ஒரு பெரிய விஷயமா நீங்க பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. திடீர்னு வந்து அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, பாத்தீங்களா மோடிஜி பேசவே இல்ல, ஜெய்சங்கர் அவர் வாயவே திறக்கல அப்படின்னு என்ன விஷயங்கள் சொன்னாலும் அதை பத்தி எல்லாம் பெருசா கண்டுக்காம நம்ம வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்தியா வந்து $4 trillion எக்கனாமியா வளர்ந்திருக்கும், ஒரு பெரிய இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்போ பாகிஸ்தான் எல்லாம் ஒரு விஷயமா வச்சு நீங்க பெருசா ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. நம்ம சண்டை பாகிஸ்தான்ல கிடையாதுங்க, அது கடைசியா நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். பிகாஸ் பாகிஸ்தான் இஸ் அ ப்ராக்சி ஃபார் சைனா. ஏன்னா எப்படின்னா ஒரு ரவுடி ஒரு பெரிய ரவுடி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி ஏதாச்சும் விஷமத்தனம் பண்ணுவோம். அப்போ தான் போலீஸ் ஸ்டேஷனில் ரவுடி ரெஜிஸ்டர் ஏன்னு போடுவாங்க. ரவுடி போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா 3 இருக்கும், ஏபிசி. ஏ இஸ் அ மெயின் ரவுடி, பி இஸ் அ ஃபாரின் ரவுடி, அதாவது ஜூரிஸ்டிக்ஷனுக்கு வெளியே இருக்கிற ரவுடி, ஜூரிஸ்டிக்ஷன் வந்து பி. சி பேர் பட்டிங் ரவுடி. அப்படி இப்போ தான் ரவுடித்தனத்தை காட்டுறானா சி ரெஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த 3மே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஏபிசின்னு வரைமுறை இருக்கும். இன்றைக்கி பாகிஸ்தான் வந்து சி. பட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை நான் ஏக்கு வர ஆசைப்படுறேன் அப்படி. ஸோ நமக்கு இன்றைக்கி ஏல இருக்கிறது சைனா மட்டும்தான். ஸோ நம்முடைய கண் சைனாவின் மீது இருக்குது. பாகிஸ்தான் ஜஸ்ட் அ ப்ராக்சி பவர். அவங்க சொன்ன மாதிரி சைனாவோட வெப்பன்ஸ் எல்லாம் இன்றைக்கி பாகிஸ்தான் வச்சு டெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. எது ஓடும், எது ஓடாது, எது உழுவும், எது பறக்கும், எது பறக்காது. அதனால் பாகிஸ்தான் என்னதான் கத்துனாலும் கூட நம்ம ரிஸ்ட்ரைண்டாக தான் பேச போகிறோம். பாகிஸ்தான் ஒரு நாடுன்னு மதித்து பதிலுக்கு பதில் ஜெய்சங்கர் பேசுகிறாங்க, பதிலுக்கு பதில் ராஜ்நாத் சிங்ஜி பேசுகிறாங்க, பதிலுக்கு பதில் மோடி அவங்க பேச மாட்டாங்க. நீங்கள் நினச்சக்கூடாது, ஓ இவங்க ஏன் பேசலை, நம்ம பேசக்கூடாது, அவங்களுக்கு நாம் இதுக்கு பேசணும். ஆக்சுவலி அண்ணாமலை அவர்கள் சொன்னதும் கரெக்ட் தான். ஏன்னா பாகிஸ்தான் சைட்ல இருந்து நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோமே, சம்பந்தமே இல்லாம குதிக்கிறாங்க. ஒண்ணு வீரவசனம் பேசுறாங்க, பேரையே மாத்திக்கிறேன்னு, இல்லைன்னா நாங்க தான் ஜெயிச்சோம், இந்தியா வந்து எங்க கிட்ட அடிபணிஞ்சிருச்சுன்னு அவங்க ஒரு பக்கம் ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, நம்ம இந்தியாவிலேயே உட்காந்துக்கிட்டு இந்தியா வந்து பதிலே தரமாட்டேங்குது, பாகிஸ்தான் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த ஃபேக் நரேட்டிவ் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு பதிலா இது எப்படி இருக்குன்னா, பாகிஸ்தான்லாம் ஒரு யாழே இல்லப்பா, அவங்கள பத்தி பேசுறதுலாம் டைம் வேஸ்ட்ன்றதுதான் அண்ணாமலை அவர்கள் இவ்வளவு இன்டைரக்டா சொல்லிருக்காருன்னு தோணுது. சோ இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மதுரையில திமுக பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கு வந்து அவங்க பண்ண ஆர்ப்பாட்டமோ அலப்பறையோ கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஐயோ அப்பா, அதெல்லாம் பார்த்தாலே நமக்கு லைட்டா கிருகிருன்னு தலை சுத்துது. மதுரை மக்கள் எல்லாம் ஆடி போற அளவுக்கு பயங்கரமான விஷயத்தெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அது தொடர்ந்து அந்த பொதுக்குழுவுல வந்து சில தீர்மானங்களை நம்மளுடைய முதல்வர் எடுத்திருக்காரு. என்னென்ன தீர்மானங்கள்னு பாத்திரலாமா? முதல் தீர்மானமா, தமிழர்களின் மொழி உணர்வோடு விளையாடாமல் ஹிந்தி திணிப்பை கைவிட வேண்டும். ஆக்சுவலா 3rd லாங்குவேஜ்னு ஒண்ணு எடுக்கணும். அந்த 3rd லாங்குவேஜ்ல நீங்க வந்து கன்னடா, குஜராத்தி, மராத்தி, பெங்காலி எதை வேணாலும் வச்சுக்கலாம். 3rd லாங்குவேஜ் கத்துக்கிறது ஒரு நல்ல விஷயம், அவசியமானதுன்னு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்களே தவிர 3வது லாங்குவேஜ் ஹிந்தி மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு எந்த இடத்துலயும் குறிப்பிட்ட மாதிரி எனக்கும் தெரியல. ஆனா இருந்தாலும் இப்ப வரைக்கும் வச்சு சொல்ற ஒரே விஷயம் என்ன, ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, அதை விட்டுருவோம். கீழடி ஆய்வை மறுக்கும் தமிழ் விரோத பாஜக அரசுக்கு கண்டனம். அவங்க வந்து கீழடி ஆய்வை மறுக்கவே இல்லை, அது ஒரு பாயிண்ட். 3வதா, சிறுபான்மையினர் உரிமைகளை பறிக்கும் நோக்கில் இஸ்லாமியர் சொத்துக்களை சூறையாடும் வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சமீபத்துல கூட நம்மளுடைய சேனல்ல தமிழ் மாநில முஸ்லிம் லீக் தலைவர் ஷேக் தாவூத் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தார். அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அறிவாலயமே வந்து வக்ஃபினுடைய சொத்து தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எழிலகம் யாருடைய சொத்து? பீச் ரோட்ல எழிலகம். அதே மாதிரி நீங்க அண்ணா சிலையில இருந்து ஏர்போர்ட் வரையும் 2 பக்கமே வகுப்போடு சொத்து தான். அப்போ நீங்க வந்து சிறுபான்மையினருடைய உரிமைகளை பறிக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க, இது எங்களோட சொத்து தான் அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட்ஸை மட்டும் நீங்க காட்டிட்டு அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றது எந்த வகையில அவங்களோட உரிமைகளை பறிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும்ன்றது புரிய மாட்டேங்குது. நம்ம தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் வந்து அந்த போராட்டம் எல்லாம் பண்ணப்ப சொன்னார் இல்லையா, என்ன வக்ஃபு திட்டத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அதெல்லாம் தெரியாதுங்க, எல்லாமே எங்களுக்கு பிரச்சனை தான், அது வேண்டாம் அப்படின்னு ஒரு பொதுவா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி நீங்களும் ஒரு பொதுமையான கருத்தை சொல்லாம அந்த வக்ஃபு திட்டத்துல இந்த ஒரு பர்டிகுலர் பார்ட் வந்து பிரச்சனையா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் குறிப்பிட்டு சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அடுத்ததா என்ன இருக்குன்னா, ஏழை எளிய மக்களை வதைக்கும் நகைக்கடன் கட்டுப்பாட்டுகளை ரிசர்வ் வங்கி உடனே நீக்க வேண்டும். சரி ஓகே, அவங்க போட்ட கட்டுப்பாட்டுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பக்கம் வந்து நம்மளுடைய துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னாரே, நீங்க வந்து நகையெல்லாம் வச்சிருங்க, நம்ம ஆட்சிக்கு வந்ததும் நான் திரும்ப கொடுத்துறேன் அப்படின்னாரே, அது என்னாச்சு? நீ கல்யாணத்துக்கு வரல, கையில கழுத்துல ஒண்ணு இல்லாம அங்க எப்படி வந்து நான் நிக்கிறது? அந்த கம்மல் ரெட்டவிட செயின்ல என்னாச்சு? 5 சவரன் கூட்டுறவு வங்கியில 5 சவரன் கடன் வாங்குறான், தள்ளுபடி நாளைக்கே போய் வாங்கிருங்க, வரப்போறது நம்மாச்சு.
நம்முடைய தலைவர் தள்ளுபடி செஞ்சிருவாரு. அது போய் 3 வருஷம் ஆச்சு. ஏற்கனவே அடகுல இருந்த நகையோட கையில இருந்த கொஞ்சம் நகையும் கடனை தள்ளுபடி பண்ணிருவோன்னு அவங்க சொன்னதை நம்பி அடமான வச்சேன். அது மட்டும் இல்ல, அடுத்த கண்டனம் ரெடி ஆகிட்டு இருக்கு. மத்திய விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்தும் பாஜக அரசுக்கு கண்டனம். இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் வந்து சென்ட்ரல்ல ரூலிங் பார்ட்டியா இருந்தப்போ ஒரு பக்கம் கீழே இதே விசாரணை அமைப்புகளோட என்கொயரி போயிட்டு இருந்துச்சு. ஆனா மேல நீங்க வந்து காங்கிரஸோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தீங்க. அந்த நேரத்துலதான் காங்கிரஸ் வந்து உங்களோட அறிவாலயத்தை எல்லாத்தையும் சர்ச் பண்ண சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அப்போ அவங்க விசாரணை அமைப்புகளை தப்பா பயன்படுத்தலையா? அடுத்ததா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ரயில்வே திட்டங்களில் தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் பாஜகவுக்கு கண்டனம். ஆக மொத்தம் இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை பாஜகவுக்கு கண்டனம். ரயில்வே திட்டங்கள்ல தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாங்களா? இப்போ ரீசெண்டா தானே பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த பாம்பன் பாலத்தை திறந்து வச்சுட்டுலாம் போனாரு. சரி, ஓகே, நீங்க தான் அதுல கலந்துக்கவே இல்லை, அப்ப தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் அதையும் தாண்டி கோயம்புத்தூர்ல வந்து மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுது. சென்னையில phase 1 phase 2 வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த அம்ரித் பாரத் திட்டம் மூலமா வந்து தமிழ்நாட்டுல மட்டும் 62 ரயில்வே ஸ்டேஷன்ஸ் வந்து புனரமைக்கப்பட்டுகிட்டு இருக்கு. ரொம்ப கிளீன் அண்ட் பிஸியஸ்ட் ஸ்டேஷனா மாறணும் அப்படின்ட்டு. இவ்ளோ ஏன் 2018 மதுரை இருக்கிறதுலே கிளீனஸ்ட் ஸ்டேஷன் அப்படிங்கிற அவார்டும் வாங்கியிருக்கு. இதெல்லாம் கூட டேட்டாங்க, விட்டுறலாம். சரி, ஒருவேளை ரயில்வே பட்ஜெட் தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, காங்கிரஸ் ஆட்சியில இருந்த 10 ஆண்டுகள், இப்போ ரீசெண்டா 10 ஆண்டுகள், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா அந்த 10 ஆண்டை விட இந்த 10 ஆண்டுல தமிழ்நாட்டுக்கு ரயில்வே பட்ஜெட்டை 7 மடங்கு அதிகரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழகத்துல 1664 கிலோமீட்டர் ரயில்வே ட்ராக்கை வந்து மின்மயமாக்கி இருக்காங்க. சோ இவ்வளோ விஷயங்களை பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஆனா நமக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை பாஜக கண்டனம் இல்லையா? இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அட என்ன ரீடி, எப்பவுமே வந்து டிஎம்கே பண்றதுல ஏதாவது ஒரு விஷயம் தான் உன் கண்ணுக்கு தெரியுமா? இந்த மாதிரி கண்டனம் தெரிவிக்கிறது மட்டும் தான் உன் கண்ணுக்கு தெரியுமா? எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பேசுறாங்க, அதெல்லாம் ஏன் நீ பேசவே மாட்டேங்கிறன்னு கேட்டீங்கன்னா உண்மைதான். சூப்பரான ஒரு விஷயத்த அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, திமுகவை சேர்ந்த உறுப்பினர்கள் யாராவது சாலை விபத்துல இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒருவேளை அவங்க குடும்பத்துல 21 வயசுக்கு உட்பட்டவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்களோட ஃபியூச்சர் ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப் பண்ற விதமா இருக்கும் அப்படின்னு. இப்ப எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, சாலை விபத்துல ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் நிதிங்கிறீங்க. அப்ப கடைசி வரைக்கும் நல்ல ரோடு போடுற ஐடியாவே இல்லைல்ல. ஏன்னா இப்ப ரீசெண்டா கோயம்புத்தூர்ல கூட பாத்தீங்கன்னா தோண்டப்பட்ட ரோடு மூடவே படல, அந்த தொண்டாமுத்தூர் சைட்லாம். அதனால மழை நீர் முழுசா தேங்கி இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் சென்னையிலேயே வந்து இப்ப பெருசா எஃபெக்ட் தெரியல அப்படின்னாலும் டிசம்பர் மாசம் மழை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அப்பதான் ரோட்ஸ் எல்லாம் எவ்வளவு மோசமா இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிய வரும்னு நமக்கு தெரியும். ஆக்சுவலா இவங்க என்ன சொல்றாங்க, திமுக உறுப்பினர்கள் யாராவது சாலை விபத்துல இறந்தா 10 லட்சம் நிதி கொடுப்போம்னு சொல்றாங்க. நீங்க தானே ரூலிங் கவர்மெண்ட், நீங்க ரோட ஒழுங்கா போட்டா எதுக்கு யாராவது உயிரிழக்க போறாங்க? டிராபிக் ரூல்ஸை ஒபே பண்ணணும், ஹெல்மெட் போடணும், சீட் பெல்ட் போடணும், இதெல்லாம் கொஞ்சம் கடுமையாக்கணும் அப்படின்னாலே இந்த மாதிரியான விபத்துகளை தடுக்கலாம் இல்லையா? இது எப்படி இருக்குன்னா, நாங்க கள்ளச்சாராயத்தை ஒழிக்க மாட்டோம், ஆனா யாராவது குடிச்சிட்டு செத்தா அவங்களுக்கு வந்து நாங்க நிதி கொடுப்போம்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? மாநிலங்களவை தேர்தல்ல அதிமுக சார்பில் யார் போட்டி போட போறாங்கன்ற உறுப்பினர்களை அறிவிச்சிருக்காங்க. முன்னாள் எம்எல்ஏ இன்பதுரை மற்றும் வழக்கறிஞர் தனபால் இவங்க 2 பேரும் தான் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, தேமுதிகவுக்கு சீட்டு கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய கான்வர்சேஷன்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு ஒரு தெளிவுரையும் கொடுத்திருக்காங்க. இந்த வாட்டி தேமுதிகவுக்கு சீட் கொடுக்கப்படல, ஆனா 2026 மாநிலங்களவை தேர்தலில் கண்டிப்பா ஒரு சீட் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட், அதாவது மாவோயிஸ்டுகளை அழிக்கிறது. இந்த பிளாக் ஃபாரஸ்ட் ஆபரேஷன் முயற்சினால நக்சல் பாதிப்பு இருந்த மாவட்டங்களோட எண்ணிக்கை 126ல இருந்து 18 குறைஞ்சிருக்கு அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இப்ப சமீபத்துல கூட 27 நக்சலைட்ஸை வந்து என்கவுண்டர் பண்ணாங்க. ரெட் காரிடார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 5 மாநிலங்கள்ல பரவி இருந்தவங்க இப்ப ரொம்ப குறுகின இடத்துல சுருங்கி இருக்காங்க. இப்போ அது வந்து வெறும் 18 மாவட்டங்களா மாறி இருக்கு. அதுக்கு உண்மையானமே அமித்ஷா அவர்கள் எடுத்த முயற்சி தான் சிறப்புன்னு சொல்லணும். அதனால உள்துறை அமைச்சகம்க்கு கண்டிப்பா பாராட்டுகளை தெரிவிச்சே ஆகணும். இன்னைக்கு 3 முக்கியமான நபர்களுக்கு பிறந்த நாள். முன்னாள் தமிழக பாஜக தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், இசைஞானி இளையராஜா அவர்கள், இயக்குனர் மணிரத்னம் அவர்கள். சோ 3 பேருக்குமே வந்து பர்த்டே விஷஸ் சொல்லிக்கலாம். அண்ட் இளையராஜாவுடைய சாங்ஸ்ல உங்களுக்கு எது பிடிக்கும், மணிரத்னம் அவர்களுடைய படத்துல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும், நம்ம தமிழிசை அக்காவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போட அணிஞ்சிட்டு காலபேரர் வழிபாடு, அது தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபடும். அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும்.
இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.